வணக்கம். இப்போ என்ன வீடியோ? ஸ்குவிட் கேம். ஸ்குவிட் கேம் 2-ஆ 1-ஆ? இது வந்து ஸ்குவிட் கேம் பாவங்கள். ஆக்சுவலி இது வந்து பரிதாபங்கள்ல போடல, பரிதாபங்கள்கிட்ட கொடுத்து ஸ்குவிட் கேமுக்காக அவங்க ப்ரொமோஷன் பண்ண டைம் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணது. ஆக்சுவலி அந்த டயத்தில் கரெக்டான ஒரு ப்ரொமோஷன். இது நல்லா அடித்து தூக்குனாங்க, அதுவும் ஹிட்டு. 2 நல்லா இருந்துச்சு. 2ல் நம்ம சொன்னோன்னு நினைக்கிறேன், 2ல் அந்த லாஸ்ட்டு இதை தவிர்த்து மற்றபடி ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்டோரி வைஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா கொண்டு போயிருந்தாங்க. 3rd இதுக்காக வெயிட்டிங். இது பார்ப்போம். இது வந்து எல்லா யூடியூபர்ஸ், மெயினான யூடியூபர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்க அந்த டயத்தில். ஓகே, நான் பார்த்ததில்ல. சேம் அதில் வர மாதிரியே லோ பட்ஜெட் ஸ்குவிட் கேம் டீம். டீம் மியூசிக் சார். என்ன வாயில மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கானு? இந்த மியூசிக் மட்டும் இல்ல, வேற மியூசிக்கும் போடுவேன். கேக்குறீங்களா? இது நாடு, இது நாடு, இது வீடு, அது நாடு, அது நாடு, அது நாடு. எப்படி இருக்காங்க? பாட்டு பாட வந்திருக்கேன், கேம் விளையாட வந்திருக்கேன். கேம் விளையாட வந்திருக்கீங்க? ஆமா. என்னங்க கேம்? ஸ்குவிட் கேம். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நீ ஜெயிச்சா உனக்கு 10,000, நான் ஜெயிச்சா எனக்கு 10,000. அப்படியா? ஜெயிக்க விட்டாதானே. கேம் மட்டும் சொல்லுங்க, நான் விளையாட ஜெயிச்சு காட்டுற பாருங்க. கல்யாணமா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் கார்டா? இத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மாதிரி இருக்கா உனக்கு? இதான்டா கேம். ஆமா, இந்த 2 அட்டை, இந்த அட்டையை வச்சு அடிச்சு இன்னொரு அட்டையை யார் திருப்புறாங்களோ அவங்க தான் வின்னு. என்னங்க 10,000 பறி கொடுக்கறதே வந்திருக்கீங்க? விளையாடி வாங்க. அன்னைக்கு போட்டு போட்டு எனக்கு 10,000 கொடுக்கறதுனே வந்திருக்காங்க ஒருத்தன். திரும்பமா என்ன அது மாதிரி அடிச்சா? ஆமா, அடி இந்த இது அண்ணா வந்துட்டேன். காசு என்ன காசு? பைசா பைசா நகிங்க. விளையாட்டு தான் கேம்க்குள்ள வேணா காசு கொடுப்பாங்க. போயா, காசு கொடுக்கலைன்னா சுட்டுருவேன். சுட்டுருவியா? ஆமா, உள்ள கண்ணு வச்சிருக்கேன். காசு இல்லைங்க. காசு இல்லையா? இல்லைங்க. சரி, நீ காசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற மாதிரி கூட கொடுக்கலாம். எப்படி? வேற மாதிரி கூட கழிச்சுக்கலாம். எப்படிங்க? இப்படி ஓ பாவம், உண்மையிலே இவங்க நடிச்சதுதான் இப்படி இருந்திருக்கும் ஸ்வீட் கேம்ல. இந்த பக்கம் வாயா, வாட்ட மாட்டோம் அடிக்கிற. இந்த பக்கம் வா. விளையாட காசு இல்ல. அடிச்சு நுடுத்துட்டான். இப்ப திரும்ப நினைக்கிறேன். தம்பி கேட்க மாட்டீங்களா? விளையாடுறேன்னு பாரு, மூஞ்சில கண்ணு எங்க இருக்கு மூக்கு இருக்குன்னே தெரியல. அண்ணன் ரயிலுக்கு டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். நீ வேற யாரையாச்சும் பிடிச்சி விளையாடு. இதுக்கு மேல விளையாண்டா செத்துருவடா. காடை மட்டும் கூட கழிச்சு காட்டுறேன். இதை புடுறா. இந்த இருக்கு பாத்தியா, இதுதான் விசிட்டிங் கார்டு. இதுல ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு போன் பண்ணு, உள்ள வந்து விளையாடு. பிளே ஸ்டேஷன் பட்டன்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு கண்ணு தெரியுதா? தெரியுது, எனக்கு தெரியுது. கூடு, நான் நம்பருக்கு போன் பண்றேன். கூடு, காடை கூடு, காடை கூடு, காடை கூடு, 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 புறா புறா காடை. காடு எங்க இருக்குன்னே தெரியல. இந்த அளவு கண்ணு தெரியாம இருந்துட்டு உனக்கு இந்த சேட்டை இந்த காலுக்கிட்டே போட்டிருக்கேன். ஈஸியா இருக்கும், அடிச்சிரு பாப்பா. அடிடாச்சா? அட பாவி, நான் அதைத்தான் முன்னாடியே சொன்னேன். போயிட்டாரு, எண்ணெயில மாட்டி விட்டுருவாங்க. ஐயோ பெட்டி பெட்டி பெட்டி. ஓ, இந்த பாக்ஸ் ரவுண்டு அதை தான் சொல்றாரு. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 3, 4, 5, 6 அப்படியே இருக்காரு. ஜங்ஷன்ல இருந்து வந்து அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் நம்மள வாய்ஸ் ஃபாலோ பண்ணுதே. அதானே எனக்கும் புரியல. சாரி, ரெக்கார்டை மாற்றி போட்டு விட்டோம். இந்த பொம்மை மாதிரியே இருக்கு. இந்த கேமின் பெயர் ரெட் லைட் கிரீன் லைட். ரெட் லைட் எரியும் பொழுது நகரக்கூடாது, கிரீன் லைட் எரியும் பொழுது நகரலாம். ரெட் லைட் எரியும் பொழுது நகர்பவர்கள் எலிமினேட் செய்யப்படுவார்கள்.
நம்ம பார்க்காத எலிமினேஷன் பூனை மிஷின் எல்லாமே பார்த்துருக்குமே. கிரீன் லைட், ரெட் லைட். ஏப்பா ஏய் என்ன விளையாட்டுன்னு கூட்டு வந்தீங்க? ஆளை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சுற்றுவாங்கண்ணே. ஏய் பூசுப்பழ ஆடுனா தர சொல்லணும், மனுஷனா வித்தியா சொல்றாங்க. இப்படி பண்ணா சுற்றுவாங்க. ஐயோ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணானே, கடைசியில் அவன் போயிட்டானே. கிரீன் லைட். தம்பி பக்கத்தில் இருக்கான் பாரு, பார்க்கத்தான் பாவமாக இருப்பான், ஆனால் அருமையான மனுஷனையா. எங்கே அவசரம்னாலும் முதல்ல வந்து நிற்பான். எப்படிண்ணே? 108 போட்டு பாரு, பனியனில் பாரு. ஐயோ அப்பா ஏதோ தோசை சுடுற மாதிரி ஆசையாக போய் கேட்டேன், நெத்தியில் சுட்டுட்டாங்க. சட்னி வைக்கணும்லையும் போயிட்டான் பாவம். இப்படியே பேசினா உங்களை சுற்றுவாங்க. அப்போ இப்படி பேசுகிறவா சுற்றுவாங்கண்ணே. என்ன இவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கேன். ரெட் லைட். தம்பி அப்பா தம்பி, இவங்க 3 பேர் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்பண்ணே? அதான் உசுரில் இல்லை என்னண்ணே? இது பேர் தான்ப்பா மரண காமெடி. கிரீன் லைட். ஏ பொம்மை என்ன? பொம்மை காதெல்லாம் கேட்குதுப்பா. இங்கேயே ஆளுகளை சுட்டுக்கிட்டு இருக்கியே, வீட்டில் போய் தோசை இட்லி சொல்லாமல பாவம். தம்பி எனக்கு இந்த ஆடு கிளி வாத்து 3 பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஆடு ஆடுன்ற என்னைக்காவது ஆடுதாப்பா, சரி கிளின்ற என்னைக்காவது கிளிக்குதாப்பா. அதை விட இந்த வாத்துக்கள் தான் பேக்குன்ட்டு பிரண்ட்லேயே போகுதுப்பா. என்ன சத்தம்? அண்ணே பொம்மையை செத்துருச்சு. இந்த காமெடிக்கு பொம்மையா செத்துருச்சா? அடடா இது தெரிஞ்சிருந்தா இது முன்னாடியே சொல்லி இந்த 3 பேரை புழைக்க வச்சிருக்கலாமாப்பா. குணமாயிட்டாங்களப்பா. பரவாயில்ல, அவங்க பரம்பரையே அழிக்கிறதுக்கு என்ற காமெடி 60 காமெடி இருக்கு. 60 காமெடியா? குரங்கு ஒரங்கு மயில், எத்தனை மயில் காப்பாத்துங்க, ஏன் உயிர் வரணும்னு. என்ன நம்மளாலே நம்ம ஜோக்க கேட்க மாட்டேங்கிறான். சரி கேமராமேன்ட்டே சொல்லுவான், அவனும் போயிட்டானா? சரி நம்ம ஜோக்க நம்மளுக்கே சொல்லிக்கிறோம், நீ எதுக்கு எவனையும் நம்பிக்கிட்டு. அந்த ரூம்லையா? கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை எக்காரணத்தை கொண்டு நிறுத்த முடியாது. எல்லாரும் விளையாடி தான் ஆகணும். என்னங்க இவ்வளவு அதிகாரமா பேசிருக்கீங்க? அதிகாரம் தலை தூக்கி இருக்க இடத்துல என் குரல் ஒலிக்கும். என்னங்க எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷங்களா தெரியுதா இல்ல வேற ஏதாவது தெரியுதா? குருவி சொல்ற மாதிரி சுட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ் யாருன்னு தெரியுமாங்க? லெனின் யாருன்னு தெரியுமாங்க? இவ்வளவு ஏங்க ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் யாருன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? கண்ணு வச்சிருக்காங்க, சுற்ற போறாங்க. கண்ணு கிட்டல கவலைப்பட மாட்டேன், நான் இறங்கினதான். புரட்சின்னு வந்துருச்சு, அடக்க முடியாது பிரதர். சமூகத்தால ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் இங்க கூட்டிட்டு வந்து இப்படி சுட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் செட் ஆகாதுங்க. நீங்க ஓட்டு எடுப்பு வைங்க, நாங்க ஓட்டு போட்டு நாங்களே வெளில போய்க்கிறோம். சரி, நீங்க சொன்ன மாதிரியே ஓட்டெடுப்பு நடத்துறோம். அதுக்கு முன்னாடி நீங்க வின் பண்ண போற அமௌண்ட் எவ்வளோன்னு பிகி பேங்க்ல பாருங்க. ஆனால் அதை பார்த்தோன்னே மனசு மாறிடுறாங்க. தெரியாமல் நிறைய வாய் பேசிட்டோமே. தொடர் போய் ஓட்டு போடுங்க, போங்க. போலாம் ஓட்டு போடலாங்க. நீங்க கவனிக்கிறீங்க, அவங்க கவனிக்கிறேன். ஓட்டு போட காசு கொடுத்தானே ஓட்டு போட முடியும். ஓட்டுக்கு காசு வாங்கி தான் எல்லாரும் இந்த நிலைமையில இருக்கும். ஏன் தோழர் இப்படி பண்றீங்க? ஜனநாயக முறைப்படி ஓட்டு போடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அப்படி அமைதியா வாயா, வெளிய போய் என்ன பண்ற? வாயா ஜாலியா. சில்லறையெல்லாம் சதற விட்டுறேன் நம்பி. யோ விடியா, வெளியில போய் என்னையா பண்ண போறோம்? அடுத்த வேளை சோத்துக்கு வக்கிருக்காயா நம்மளுக்கு? ஓரம் வரலாம் அடிச்சு சாவடிப்பான். அதுக்கு என்ன ஒரு நோக்கத்தோட சாகலாமியா? என்ன பேசிட்டு ஒரு சின்ன டவுட்டுங்க. இத்தனை படத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது வண்டி கிண்டி அனுப்புவீங்களா இல்ல பேங்க்ல போட்டுருவீங்களா? அதெல்லாம் அக்கௌண்ட்லயே போட்டுருவோம். பேங்க்ல போட்டுருவீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. சரி, அப்புறம் சட்டு புண்ணு அடுத்த கேம் ஆரம்பிங்க. நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க வார்ம் அப் பண்ணலாம் தோழர். வாங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம், வாங்க. கம் ஆன், ஸ்ட்ரெச்சஸ், கம் ஆன்.
இந்த கேமு அந்த கேண்டி உடைக்கலங்க. அது கோபி தான். கோபி ஏன்னா என் பக்கிட்ட என்ன நிற்கிறீங்க? அங்கே போங்கண்ணே. என்னையே தான் ஃபாலோ பண்ணுமா நீங்கள்? பாருங்க அவனெல்லாம் பாருங்கண்ணே. போங்கண்ணே போங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேமில் வந்துட்டு டால்கோனா கேண்டி அந்த ஒரு கேமில் இருக்கும். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா டால்கோனா வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்கிட்ட வந்து ஸ்டார் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சோடா நிறையா போட்டிருக்காங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க எனக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அம்பர்லா வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்கலாம் நம்ம. இதுவும் அதே நின்னுக்கிட்டே இருக்காது சும்மா. என்னது அந்த இதுல மாறுவாங்க ஓபன் ஆயிடுச்சுனா அதே மாதிரி செட் போட்டிருக்காங்க. இல்லப்பா இதெல்லாம் ஒரிஜினல். ஐயோ எப்படி போறதுன்னு தெரியலையே. தெரியலன்னு எப்படிங்க அப்ப நான் வந்து போறது? நீங்க ஏன் பதறீங்க? பிளாக் ஷீப்பா 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கிளாஸ் இண்டஸ்ட்ரியில. அங்க வேலை பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்புறம் வேலை பத்தி கூறுகட்டு தரமா தம்பி. அந்த ரைட்ல அதுல தான் வந்து அந்த லைட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கு. அது ரிஃப்ராக்ஷனுங்க. தப்பா சொல்றாரா? நம்பாத. ஏன்னா ஒரு உழைப்பாளிக்கு எல்லாமே தெரிய மாட்டாருக்கு. ஒரு கிரவுண்ட் லெவல்ல இருந்ததுன்னா அப்புறம்டா இருக்கு. இதுக்கு உழைப்பாளிக்கு என்னடா சம்பந்தம்? தம்பி நீங்க போங்க போங்க போங்க. அது தம்பி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சா ரிட்டையர்ட் ஆகி. அதுல கொஞ்சம் அந்த சப்ராக்ஷன் கொஞ்சம். ஆனா அடுத்து தப்பாது. அடுத்து தப்பாது. அவன் ரைட்ல தான் பேசினா கேட்க முடியும். அப்பயா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேட்க மாட்டேன்னு என்ன எங்க போன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் தம்பி. இங்க அவன் ரைட்ல போனானா நீ லெஃப்ட் போ. கரெக்டா லெஃப்ட்ல போங்க. வாங்க. நீதான் தள்ளி விட்ட. தள்ளி விட்டாலும் இவர் சொல்லிதானே தள்ளி விட்டேன். அப்ப இவர் கணக்கு தானே வரும். தம்பி இங்க பாரு. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதே மெய். அதுவும் தப்பு. இது எல்லாமே தப்பு. பழமொழி கூட தப்பா சொல்றாரு. நம்பாத. ஒரு குண்டுக்காரன் இருந்தா கூட. ஆமா இங்க பெட்டி கடை வச்சு பம்பரம்லாம் வச்சு கிளம்பிக்கிட்டு இருந்து உருவுனது. இப்ப பாரு. கேட்டுச்சா சத்தம் கேட்டுச்சா? நல்லா இருக்கு. கேட்டுச்சு. இன்னொரு சீரியஸ்லயே ஒண்ணுதான் கொடுத்தாங்க. நான் 2 கொடுக்குறேன். சீரியஸ்லி ஒண்ணுதான். ஆமா கம்பேரிசன் எல்லாம் எப்படி பாரு தம்பி. கேட்டுச்சா? நல்லா இருக்கு. ரெண்டையும் கேட்டீங்களா? இப்ப சொல்லுங்க பாப்பா, எது ஒரிஜினல் எது ஃபேக்? நீங்க தானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்க தானே. கரெக்ட் தான். நீங்க கேட்டீங்களா? சவுண்ட் கேட்டோம். நான் மறந்துட்டேன். எனக்கெல்லாம் தெரியாது. 2 பேத்துல யாராவது ஒருத்தர் குதிச்சு கண்டுபிடிங்க. போங்க. தம்பி அவ்வளவுதானே. நான் இப்ப சொல்றேன் கேளு. அதுலதான் சவுண்ட் நல்லா வந்துச்சு. அந்த ரைட்ல போ. ரைட்ல போலானே. நாமளும் தான் ஹெல்ப்பா இருப்பேன். இவன் போட்டுமே. ஏய் என்ன குதிக்க சொல்ற? ஏய் நம்மள எவ்வளவு வருஷம் பழகி இருக்கோம் பிரதர். நீங்க போங்க. டீசன்ட்டா வாங்க. ஐகான் ப்ரோ. ஏய் இவரு அடாப்னிங். குதிச்சுடா பாரு தம்பி. I don't think you get it properly. He's asking me to jump. நீ குதிக்கியா சொன்னா நான் குதிப்பியாப்பா? Hey, the break is Monday, dude. நாங்க குதிக்கிறோம். டாக்டருக்கு அப்புறம் வந்திருக்கு. Not happening, bro. No. இல்லனா கூட பரவாயில்ல. அத விட்டு கூட சொல்றான்ப்பா. இப்ப காட்றேன் நான் யாருன்னு. ஏமா நம்பிக்கை இல்லல? நீ வாப்பா. எல்லாரும் முன்னாடி போறதுக்கு தானே பயந்தீங்க. இப்ப பர்றா பின்னாடியே போய் காட்றேன்டா. அண்ணே சொல்றேன். போய்ட்டனா? போயிட்டார். சொன்னேன்ல பாத்தியா? சரி நீ போ.
ஏங்க என்னங்க 4 கேம் காட்டுனீங்க அடுத்து எதுவும் காட்ட மாட்டேங்க அடுத்து என்னங்க வருது இங்கிலே போட்டுருவோமா யூடியூப்லேயே போட்டுருவோம் போடுங்க போட்டுறேன் இங்கே பார்த்துருங்க போய் நெட்ஃப்ளிக்ஸில் பாடுறா அதான் தமிழ் டப் வந்திருக்குல்ல நல்ல இது நல்ல ப்ரமோஷன்ஸ் அந்த டயத்தில். ஃபைனல் கேம் என்ன வரும் அந்த நேற்று பார்த்தது என்கிட்ட கேட்டாலே மறந்துடுவேன். இல்லை எப்பயோ பார்த்தது போய் கேட்டீங்க ஞாபகம் இல்லை. அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறியா பப்ளிக்கில். ஓகே எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகே வேறு ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டில் மீண்டும் மீட் பண்ணுவோம். பாய்.